மிருகங்களின் சுற்றுலா. முன்னொரு நாள் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அவங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஒரு குரங்கு நினைச்சது, இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போறதே இல்லை, நம்மளும் ஒரு நாள் வெளியே போனா என்ன? மனுஷங்க கார்ல போற மாதிரி நம்மளும் நகரத்துக்கு போகலாம், அங்க உள்ள அழகான இடங்கள்லாம் பார்க்கலாம். இந்த எண்ணத்தை அங்க உள்ள எல்லா மிருகங்கள்கிட்டயும் சொல்லிச்சு. எல்லாருக்கும் இந்த எண்ணம் பிடிச்சிருந்தது. கேள்வி என்னன்னா, இதை எப்படி சிங்கத்துக்கிட்ட சொல்றதுன்னு. ஏன்னா சிங்கம் தான் இதுக்கு அனுமதி கொடுக்கணும். யாரும் சிங்கத்துக்கிட்ட போய் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அப்புறம் குரங்கு சொல்லிச்சு, நரி அக்கா ரொம்ப தந்திரமானது, அவ போய் சிங்கத்துக்கிட்ட கேட்க முடியும். குரங்கு நரிக்கிட்ட கேட்கும்போது நரி அக்கா சரின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் மத்தியானம் நரி சிங்கத்தை சந்திக்க போச்சு. நரி பார்க்கும்போது ஆண் சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் நரிக்கு ரொம்ப சந்தோஷம். பெண் சிங்கத்துக்கிட்ட பேசலான்னு நினைச்சது. தெரியுமா, பெண் சிங்கத்துக்கு காட்டை விட்டு வெளியே போற யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை எழுப்பிச்சு. அதுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. ஆண் சிங்கத்துக்கு யோசனை பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு. அடுத்த நாள் எல்லாரும் சந்திக்க முடிவு செஞ்சாங்க. அங்க போய் என்ன செய்ய போறாங்கன்னு சிங்கத்துக்கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் அவங்க சொந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரணும்னு முடிவு செஞ்சாங்க. பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில எல்லா மிருகங்களும் சீக்கிரமா எழுந்துட்டாங்க. யானைக்கா தனக்கு பிடிச்ச கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டாங்க. முயல் வெள்ளைச்சட்டையும் போட்டுக்கிச்சு. மானுடைய ஆடை தங்க நேரத்துல அழகா இருந்தது. குழுவுக்கு 3 மிருகங்கன்னு பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரையும் வழி நடத்துறது நரியும் குரங்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஓ, ஆனா என்னவோ தப்பு இருக்கு. மக்கள் அவங்கள பார்க்கும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பழம் காய்கறி வியாபாரிங்க எல்லாத்தையும் ரோட்லயே விட்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளும் பழங்களும் எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப ஆசையா வர வச்சுது. ஆனா அவங்க அதை சாப்பிடல. நினைச்சாங்க, சிங்கம் கோவப்பட்டதுன்னா என்ன பண்றதுன்னு. கண்டுக்காம நடக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் ரோடு கடை வியாபாரிங்க ஆபத்து வருதுன்னு நினைச்சு எல்லாரும் ஓடினாங்க. யானை தோட்டத்துக்கு தான் கூட ஒரு வண்டியை கொண்டு வந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பசி. அவங்க கொண்டு வந்த லஞ்சை சாப்பிடணும்னு நினைச்சாங்க. முயல் முள்ளங்கியும் வெள்ளரிக்காயும் எடுத்துட்டு வந்துச்சு. சிங்கம் மாமிசம் எடுத்துட்டு வந்துச்சு. யானை நிறைய கரும்பு எடுத்துட்டு வந்துச்சு. எல்லாரும் நிறைய உணவு சாப்பிட்டாங்க. ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு போட்டோகிராஃபர் மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்தான். அவங்க முன்னாடி மெதுவா வந்தான். வந்து ஒரு போட்டோவை எடுத்தான். அவங்க எல்லாரும் தோட்டத்தில் உள்ள மிருகங்களை சந்திச்சாங்க. அப்புறம் ஒரு அழகான ட்ரெயினை பார்த்தாங்க. எல்லாரும் அதில் உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் ட்ரெயின் டிரைவர் அவங்கள பார்த்ததும் ஓடிட்டாரு. அப்புறம் கரடி அந்த ட்ரெயினை ஓட்டிச்சு. அவங்க பயணம் இனிமையாக இருந்தது. மற்ற விளையாட்டுகளையும் விளையாண்டாங்க. அவங்க ஊஞ்சல் விளையாடினாங்க. யானை ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால ஊஞ்சல் ஆட முடியல. ஆக மொத்தம் நகரத்துக்கு வந்த சுற்றுலா அற்புதமா இருந்தது. அப்புறம் அவங்க எல்லாரும் காட்டுக்கு திரும்பினாங்க. அவங்க முடிவு செஞ்சாங்க,
வருஷத்துக்கு ஒரு தடவை நகரத்துக்கு வரணும்னு.